السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம்ம அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. சங்கைக்குரியவர்களே, நமது காயல்பட்டினம் பொதுபா பெரிய பள்ளியினுடைய தஃப்சீர் வகுப்பில் சூரா யூசுப் பாகம் 8 ஹிஜ்ரி 1447 ரமதான் பிறை 21. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும்போது மன்னர் அவரை அழைத்து அவரிடத்திலே கனவின் விளக்கத்தை கேட்க சொல்லி அனுப்பினார். அந்த 2 பேரில் ஒரு ஆள் கனவின் விளக்கத்தை கேட்பதற்காக வந்தார். ஆனால் வந்த அந்த நபரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனேனே 7 வருஷத்துக்கு மேலே வர்றியப்பா அப்படின்னு கேட்கல. ஒன்று. 2வது, கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், முதல்ல என்னை வெளியில் எடு, அதுக்கு பிறகு சொல்லன்னு சொல்லிக்கலாமா இல்லையா? அது நியாயம். என்னை வெளியில் எடுத்து என்னை சிறைக்குள்ளே வைத்து கொண்டே எனக்கு கனவுக்கு அரசரை விளக்கம் கேட்பாரா? எனக்கு அநீதமும் விளைத்து கொண்டு, ஆகவே என்னை வெளியேடு என்று என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது, ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். ஹதீதுகளை நம்ம எப்படி விளங்கணும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, எந்த ஷர்த்தும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் மன்னர் கண்ட கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு இந்த ஜூஸ் புளிகிறவர் போய் கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க, பதிலை சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் பதில் சொல்லி அனுப்பின அவர்கள் திரும்பி வந்து உங்களை வெளியில் வர சொல்கிறாங்க அப்படின்னு கூப்பிடும் போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் வரமாட்டேன், நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னார்னு சொல்லணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறதா இருந்தால் என்ன முதல்ல நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் என்று கேட்பது நியாயம். ஆனால் அதை கூட அவங்க கேட்காது இருந்தது அவங்களுடைய பொறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து சொன்ன நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால், நான் அந்த இடத்தில் அந்த சிறையில் இருந்திருந்தால், நான் என்னை நீங்கள் முதலாவதாக வெளியே எடுத்த பிறகுதான் நீங்கள் இதை என்ன செய்யணும், கேட்கணும், நான் அதற்கான விளக்கத்தை சொல்வேன் என்று சொல்லியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த ஹதீஸை எப்படி பார்க்கணும்னு, இங்கே அவர்களை குறித்த பேச்சு அல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது அவர்களை குறித்து, ரசூலை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது ரசூலை குறித்து அல்ல. எல்லா நபிமார்களும் உயர்வானவர்கள் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்வை காட்டுவதற்காக பேசப்பட்ட பேச்சு. இந்த ஹதீஸை இப்படி தான் பார்க்கணும். இதை பார்க்க தெரியாமல் தான் குழம்புறது. எத்தனை இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களை தண்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அவங்கள மன்னிச்சிருக்கிறாங்க. எந்த ஹிந்தாவை மன்னிக்க இல்லையா, வஹ்ஷியை மன்னிக்க இல்லையா, அபூ சுஃபியான் அவர்களை மன்னிக்க இல்லையா, தூக்கு தண்டனைக்கு பல முறை தூக்கு போடுவதற்கு தகுதியானவர்களை எல்லாம் லேசாக மன்னிச்சு அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணையினுடைய சிகரம் அவர்கள்.
அப்போ இந்த இடத்துல ஏன்னா நாளைக்கு ஒரு கேள்வி ஒருவேளை இந்த ஹதீது கேள்விப்பட்டால் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்னு வந்தால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம வெளியில் எதையும் நம்ம மறைக்க இல்லை. அப்போ அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இமாம் தீமி போன்ற ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள்லாம் இதில் எழுதுகிறாங்க, இப்னு மாலிக் போன்றவர்கள்லாம் எழுதுகிறாங்க, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவை காட்டக்கூடியது, அவர்களுடைய பணிவை காட்டக்கூடியது. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்வை அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த ஹதீஸை எடுக்கணும். உண்மையிலேயே அவர்களுக்கு எத்தனையோ சிரமங்கள் ஏற்பட்ட பொழுதும் கூட அவங்க சாதாரணமாக மன்னிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு 1-2 வரலாறு அல்ல, நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இருக்கு. ஒரு மரத்தடியில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, படுத்து கிடக்கிறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது தனியாக படுத்து கிடக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழை அந்த மரத்து கிளையில தொங்க விட்டுருக்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி கொண்ட ஒருத்தன் வர்றான், வந்து எழுசினான், வாழை உருவிட்டு உன்னோடனே சத்தம் கேட்டு முடிக்கிறாங்க. சரதாசன் முடிக்கிறாங்க. சரதாசன் தனியாக இருக்கிறாங்க, யாரும் இல்லை. நமக்கு எப்படி இருக்கும், எந்த பதட்டமும் அடையல. சரதாசன் எப்பவும் பதட்டம் அடைய மாட்டாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அவன் கேட்குறான், என் கையில் வாள், அதுவும் உங்கள் வாள் என் கையில் இருக்கு, உங்ககிட்ட ஆயுதம் இல்லை, இப்போ நான் உங்களை வெட்ட போகிறேன், உங்களை காப்பாற்றுறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னு வார்த்தை சொன்னாங்க. யாருடைய வாயிலிருந்து வருது, அவருடைய ஹபீபுடைய வாயிலிருந்து வருது. அந்த வார்த்தையை கண்டதும் அவன் கைகால் நடுக்க வாழ்க்கையில் வந்துச்சு, ஒரு நடுக்க ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்துச்சு. இப்போ அவங்க கையில் வாழை எடுத்துட்டு கேட்குறாங்க, இப்போ ஒன்றை காப்பாற்றுறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் அப்படிங்கிறான். சரிப்பா போயிட்டு வா, நீ இஸ்லாத்துக்கு வான்னு கூட சொல்லலை, நல்ல கவனிங்க. அதை பயன்படுத்தி நீ இஸ்லாத்துக்கு வந்தால் நான் விட்டுறேன் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? அதை கூட சரதாசன் செய்யலை. இந்த அச்சுறுத்தல் என்ன செய்யலை, அச்சுறுத்தி என்றைக்கும் இஸ்லாத்துக்கு அழைத்ததே இல்லை. அல்லாஹ்வினுடைய அச்சத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போதிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவான், அதை நீங்கள் யோசிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர இப்போ நான் ஒன்று வெட்டிடுவேன், இல்லைனா நீ இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதை செய்யலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உயர் குணம் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க சபருன்னு சொன்னால் இவங்க அஸ்பர், மிக 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 பொறுமையானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இதை சொல்லி காட்டியது செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த பொறுமையை எடுத்து காட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்போது நாம் செய்திக்கு நாம் வருகிறோம். இப்போ அவங்க முதல்ல இனி அவங்க ப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு பரிசுத்தமானவங்க, தூய்மையானவங்க, அவங்க தப்பு பண்ணல, பெண்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க என்கிறத கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை உறுதிப்படுத்தி அரசர் டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ கூப்பிடுறாங்க. அவங்க வெளியில் வர்றாங்க. வரும்போது அரசரை நெருங்கும் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி கைரிக மின் கைரி வஅஊது பி இஸ்ஸதிக வ கத்ரிக மின் ஷர்ரி அப்படிங்கிற ஒரு துஆ ஓதுறாங்க. இது அதிகாரிகள் இடத்துல ஓதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, யா அல்லாஹ் அவருடைய கைரை விட்டு உன்னுடைய கைரை நான் கேட்குறேன், உன்னுடைய இஸ்ஸத் கண்ணியத்தை கொண்டும் உன்னுடைய வலிமையை கொண்டும் அவரிடமிருந்து தீங்கு ஏற்படுவதாக இருந்தால் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இதை ஒரு அதிகாரி இடத்துல நம்ம போக வேண்டியிருக்கு, அவனுக்கு விசாரணைக்கு நம்ம அழைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த துஆவை ஓதினால் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அந்த அதிகாரியின் மூலமாக தீங்கு ஏற்படாது என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ சரி போயிட்டு அங்கே துஆ ஓதிக்கிட்ட போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அரபி தெரியாது, மன்னருக்கு அரபி தெரியாது. ரையான் அவர் மொழிகிறார். அதுக்கு பிறகு ஹிப்ரு மொழியில் என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. ஹிப்ரு மொழியில் சலாம் சொல்கிறாங்க. அதுவும் அவருக்கு புரியல. அதுக்கு பிறகு 3வது இப்ரானி பாஷையில் பேசுகிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். மன்னருக்கு 70 பாஷைகள் தெரியும். ரையானுக்கு 70 மொழிகளை அவர் படித்து வச்சுக்கிறார், சரளமாக பேசுவார். இது யாருக்கு தெரியுது, அவருக்கு 70 மொழி தெரியும் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். அதோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னருக்கு என்ன மொழிகள் தெரியுமோ அந்த 70 மொழியோட +2 இந்த அரபி ஹிப்ரு தெரியும். அதனால தான் முதல்ல அந்த 2 மொழியை சொன்னாங்க. முதல்ல தன்னையே என்ன செய்கிறாங்க, அவருடைய இதயத்தில் உறுதிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 72 மொழி தெரியும். அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, இவ்வளோ காலம் நீங்கள் சிறையில் இருந்தீங்க, இந்த 72 மொழியை நீங்கள் எப்படி படிச்சீங்க? அப்போ உங்களுக்கு சின்ன வயசு தானே,
12 வயசுக்கு போயிடுச்சு. 37 வயசுல இப்போ வச்சுக்கிட்டா 2 கருத்து சொன்னோம். 37 வயசு வச்சுட்டா 25 வயசுக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, சிறைக்கு போயிட்டீங்க. அதில் கொஞ்சம் காலம் நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கிறீங்க, ரொம்ப வருஷம் இந்த அரண்மனையிலே இருந்துட்டீங்க. எப்படி கத்தீங்க? அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தார். 72 மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. முதல்ல ஒரு மொழி பேசுனீங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்க, அது அரபு மொழி. என்னுடைய சாச்சா, என்னுடைய பெரியப்பாவாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியது. அபுல் அரபுன்னு அவங்களுக்கு பேர். இஸ்மாயில் நபிக்கு அபுல் அரபு, அரபுகளின் தந்தை என்ற பேர். அது தனி ஒரு வரலாறு. அடுத்து நீங்க பேசுறது என்னது? அது ஹிப்ரு மொழி. என்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னுடைய பாட்டனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிய மொழி ஹிப்ரு மொழி. மற்ற மொழியெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று அங்கே இந்த சம்பவம். இதற்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க, அவருடைய அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் பார்த்து அந்த முதன்மை பதவியை அவர் கொடுக்கிறார் என்ற ஒரு தகவலை, கூடுதல் ஒரு தகவலை நான் இன்று இணைத்திருக்கிறேன். இப்போ அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துட்டு அவன் சொல்றான், நுஸீபு பிரஹ்மத்தினா மன்னஷா வலா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நாம் யாரை நாடுகிறோமோ அவருக்கு உயர்ந்த பதவியை நாம் கொடுப்போம், உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்போம். யார் நல்லது செய்தாலும் அவர்களுடைய கூலி வீணாகாது. ஏன்னா சில பேர் நம்ம நல்லதான் செஞ்சோம், நமக்கு நடக்கவா செய்து, அவன் என்ன அட்டகாசம் பண்றான், அவனுக்கு எவ்வளவு பரக்கத்து வருது. இது தவறு. ஒருபோதும் அப்படி பேசக்கூடாது. இது அல்லாஹ்வை குறை காண்பதாக அமையும். உங்களுக்கு கஷ்டம் வருகிறதா, அல்லாஹ் எனக்கு கயிறை நாடி இருக்கிறான், எனக்கு நலவை நாடி இருக்கிறான். இந்த ஷர்ருக்கு பிறகு, இந்த கஷ்டத்துக்கு பிறகு ஏதோ ஒரு கயிறு நமக்கு நடக்க போகுது. ஏன்னா அவனே சொல்றான், இன்னும் அவசரி யூசரா, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு லேசை கொடுப்பேன், நஷ்டத்துக்கு பிறகு லாபத்தை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே அந்த அடிப்படையில் தான் இது நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் வரணுமே தவிர, ஒருபோதும் பாருங்க என்ன இவ்வளவு நல்ல, நான் என்ன தப்பு செய்ய, எல்லாம் எனக்கே வந்தது. பட்ட இடத்திலேயே படம் கெட்டக்கூடிய குணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவான். பட்ட இடத்திலேயே படம் கெட்டக்கூடிய குணம் அப்படிங்கிறது. ஒரு கையில் அடிபட்டுட்டா திருப்பி கையில் போவான், டக்குன்னு எங்கனையாவது ஒரு இதில் இடிச்சுக்கணும், அதுலேயும் ஈடுபடும். இது இயல்பு. அதே ஆனால் கெட்டக்கூடிய கிடங்கிறது சரியில்லை. பட்ட இடத்தில் படுக்கிற மொழி சரி, 2வது வாசகத்தும் சரியில்லை. கெட்டக்கூடிய கிடங்கு எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பம்லாம் இங்கேயே மேலே வந்துட்டான், மேலே வரலாம் கீழே வந்துட்டான். இங்கேயும் அதை பற்றி ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதை பின்னால நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சோதனை வருகிறது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு நோய் வருதுன்னா நம்ம பொறுமை காக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நான் புரிந்து கொள்கிறேன் என்று இருந்தால் அது நாளடைவில் அந்த பொறுமைகளை இருக்கும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நான் நாடியவர்களுக்கு உயர்வை தருகிறேன், அல்ல ஆஃபியத்தை தருகிறேன், ராகத்தை தருகிறேன், சலாமத்தை தருகிறேன் என்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதற்கு பிறகு தித்துஃபீர், அந்த அசீஸ் ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கணவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்து கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர் அரச மாளிகையை திறந்துட்டார். ஒரு சாதாரண இடத்துல அவர் என்ன செய்யறார், இப்போ குடியிருக்கிறார். அரசுக்கு இப்போ அமைச்சர் இல்லையே, அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியாகணுமா இல்லையா, அது முதலமைச்சர் ரொம்ப பிரம்மாண்டமான மாளிகை கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாளில் சுகம் இல்லாமல் போய் தித்துஃபீர் மௌத்தாயிட்டார். அவர் மௌத்தாயிட்டார். இப்போ இவங்க என்னன்னா தனிமையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பிள்ளை கிடையாது. யாரு? ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளைகள் கிடையாது. தனிமையிலே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு சிலை இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு சிலை இருந்ததுன்னு. அந்த சிலையை பார்த்து இவங்க சொல்கிறாங்க, தப்பன் லக்க ஒளிமை எஸ்ஜுது லக்க அமாதரஹம். அடே, நான் உன்னை இவ்வளோ காலம் வணங்கினேன், உனக்கு கேடு தான். யார் வந்து அந்த சாமியை பார்த்து, அந்த சிலையை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு கேடு உண்டாகட்டும். உனக்கு அவங்க தௌபா செஞ்சுட்டாங்க. தௌபா செஞ்ச பிறகு சொல்கிறாங்க, உனக்கு கேடு உண்டாகட்டும். உன்னை கொண்டு ஏதாவது நன்மை நடந்திருக்கிறதா, உனக்கும் கேடு. உன்னை நோக்கி யாரெல்லாம் சுஜூது செய்கிறார்களோ, வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும். என்ன இந்த சிலையை தூக்கி போட்டாங்க. சொல்லிட்டு ஃபஅனல் யௌம காஃபிரத்தும் பிக், நான் இன்று முதல் உன்னை காஃபிர், உன்னை நான் வெறுக்கிறேன், உன்னை நான் மறுக்கிறேன். காஃபிரத்துடா, காஃபிர்டா மறுக்கிறது. யாரும் மறுக்கிறான்? அல்லாஹ் மறுக்கிறது. அல்லாஹ் மறுக்கிறவனுக்கு தான் காஃபிர் நம்ம சொல்றோம். அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் இருக்கிறான், கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லி சிலைகளை வணங்குறவங்களை முஷ்ரிக் என்று சொல்றோம். ஒண்ணுமே கிடையாது, அந்த நெருப்பை வணங்குறவனா இருப்பான். கடவுளுங்கிறது நெருப்பு தான், அவனை ஜிந்தீக்னு சொல்றோம்.
அவனை வந்து மஜூசின்னு சொல்லுவோம். கடவுளே அறவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களை சிந்தியர்கள் என்று சொல்லுவோம். இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, காஃபிரத்துன் பிக்க, உன்னை நான் மறுக்கிறேன். யாரை? அந்த சிலையை சொல்லிட்டு ஆமன்து பிரப்பி யூசுப், நான் யாரை ஈமான் கொள்கிறேன்? யூசுஃபுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நபி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்று முதல் இரவு பகல் காலை மாலை என்று அல்லாஹ்வுடைய திக்ர் ஃபிக்ர்லையே மூழ்கி போயிட்டாங்க. ஒரு சூஃபியத்தான பெண்ணா மாறி போயிட்டாங்க. தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த தவறுகளை எல்லாம் எண்ணி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் தன் தவறை நினைத்து வருந்தினால் அவன் தவறு செய்யாதவன் போன்று அப்படிங்கிறான். நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு காலத்தில் ஒரு தவறு செஞ்சிருப்பான், அவன் தௌபா செஞ்சிருப்பான். தௌபா செஞ்சானா இல்லை நமக்கு தெரியாது. தௌபா செஞ்சிருப்பான், நல்லெண்ணெய் வைப்போம். தெரியாதான் அவன் ஒரு காலத்து இப்படி தானே இருந்தான் அப்படின்னு பேசக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும்? இந்த நோன்பு நம்முடைய உடலை பரிசுத்தப்படுத்துவது போன்று நம்முடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய நாவை பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய காதுகள் செவி புலன்களை பரிசுத்தப்படுத்தணும். தெரியாதா அவர் அப்போ அங்கே போனவர் தானே, இங்கே போனவர் தானே, அதை டோப் அடிச்சுட்டு இருந்தார் அப்படி இதெல்லாம் பேசக்கூடாது. அவன் தௌபா செஞ்சிருந்தான் அவன் பாவம் செய்யாதவன் போன்று ரசூல் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஒரு பொசிஷனுக்கு செய்திருந்தா ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் இப்போ வந்துட்டாங்க. ததுகுருல்லாஹ தஆலா சபாஹம் வ மஸா, அப்படியே எனக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க, யூசுப் அப்படி இருந்ததினால் தான் அவங்க சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்தது, அவங்க அந்த பத்திரித்தனத்தோடு இருந்ததுனால தான் எனக்கு இன்றைக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது. அவர் என்னுடைய இச்சைக்கு வழிபட்டிருந்தால் அவரும் வீணாக போயிருப்பார், நானும் நாசமா போயிருப்பேன். அப்ப அவங்க அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கும் ஹிதாயத்தை தந்தான். எனக்கும் என்ன செஞ்சிட்டான் அல்லாஹ் அதன் மூலமாக. அதற்கு பிறகு என்னாச்சுன்னா, அவங்கள்ட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது. சாதாரண வீட்டில் இருந்தாலும் அவங்கள்ட்ட நிறைய முதல்ல வசதியோடு இருந்தாங்க இல்லையா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்கறதுக்கு யாராவது வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன, அவங்கள பற்றி பேசினா உடனே என்ன செய்வாங்க, அன்பளிப்பை கொடுப்பாங்க. அவர் ஒரு சாலிஹ், அவர் ஒரு நபி, ஒரு இறை தூதர், அவரை கொண்டுதான் எனக்கு ஈமான் கிடைத்தது, அல்லாஹ்வை அறியக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அவங்கள பற்றி நீங்கள் பேசிட்டீங்க பிடிங்க அப்படின்னு நினைச்சாரு. அன்பளிப்பை கொடுத்து 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 எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. எல்லாமே இழந்துட்டாங்க. கடைசியில் என்னன்னு கேட்டால், அந்த வீட்டில் இருக்க முடியல, வசதி இல்லை, ஒரு மூங்கில் குடிசையில் போய் குடியேறலாம். ஆனால் இவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு குடிசையில் போய் இருக்குங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் குடிசையிலேயே வாழ்றான், அப்போ பிரச்சனை இல்லை, அது தெரியாது. அவன் பிறந்ததுலேருந்து ஏழ்மையாக தான் இருக்கிறான், குடிசையில் இருக்கான், வாழ்கிறான். ஆனால் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்ல உணவுகள் சாப்பிட்டுட்டு நல்ல ஆடைகளை அணிவித்து நல்ல வாகனங்களை போயிட்டு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஒரு ஏழ்மையான நிலை வருது பாருங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது மன ரீதியிலே மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், இந்த அமைச்சர்கள்லாம் அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா என்ன நிலையிலே கட்சி மாறி போயிடுவான். யார் வேணாலும் தூக்கி விட்டுட்டு அமைச்சரில் போய் அது அதை விட்டு வெளியில் வர்றது கஷ்டம் அவங்களுக்கு. அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அந்த சுகத்தை அனுபவித்து விட்டால் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பெரிய கஷ்டம், அது முசீபத்தாக பார்ப்பாங்க. இப்போ இந்த அம்மையார் என்ன ஆச்சு, எவ்வளோ பெரிய டாப் லெவலில் இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு குடிசையில் போய் இருக்கிறாங்க. ஆனால் அவர் மனசு நிம்மதியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய கல்வெல்லாம் இப்போ அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்து விட்டது. அவருடைய கல்வெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்து விட்டது என்பதை உணர்கிறோம். இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிஸ்ரில் எந்த பக்கமும் போகலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டதா இல்லையா? அப்போ அவங்க எங்கேயும் போகலாம். அப்போ இடையிடையே அவங்க நினைச்சுவாங்க, அப்படி ஒரு குதிரையில் ஏறி, அவங்களுக்கு ஒன்றான குதிரை சாரட்டு வண்டி இருக்குது, ரதம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்து மன்னர் வருது, அதுக்கு அடுத்தது இவங்க சில 12 குதிரைகள் 10 குதிரைகள்லாம் மாட்டி அந்த ரதம், அந்த ரதத்தை பற்றிலாம் எழுதுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கும், அதில் எவ்வளோ பெரிய விரிப்பு இருக்கும்னு சொல்லி மொத்தத்தில் டாப் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். அதுக்குண்டான விரிவுக்கு நம்ம போகலை. அப்போ அந்த ரதத்தில் குதிரைகள் போகக்கூடிய அந்த ரதத்தில் போகிறாங்க. முன்னாலேயும் பின்னாலேயும் வீரர்கள், பாதுகாப்பு வீரர்கள் சுற்றி வர போவாங்க. சில அதிகாரிகள் கூட போவாங்க. அந்தந்த இடத்துல பிரச்சனைகளை என்ன செய்வாங்க, இந்த பிரச்சனையா உடனே அந்த அதிகாரியை கூப்பிடு, இந்த விஷயத்தை தீர்த்து வை, அந்த ஸ்பாட்லேயே என்ன செய்வாங்க. அப்போ ஆட்சி ரொம்ப அழகாக ஆக ஆரம்பிச்சது. அந்த ஆட்சி ரொம்ப மலர்ச்சி, மக்கள்லாம் ரொம்ப மலர்ச்சியாக இருந்தாங்க. மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, யூசுப் எப்படி ஆட்சியை கொண்டு போகிறார், இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு இப்படி கிடைச்சது இல்லையே.
எவ்வளவு சிறப்பாக கொண்டு போறார். பிரச்சனைகளை அங்கேயே தீர்த்து வைக்கிறார். போட்டு வைக்கல, பெட்டிகளை போட்டு வைக்கல, ஸ்பாட்லேயே தீர்த்து விட்டாங்க. இதனால மக்கள் மத்தியில் ஆட்சியின் மீது மிகப்பெரிய மரியாதை, அதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பெரிய மரியாதை. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுப்னு சொல்ல மாட்டாங்க, அசீஸ். அந்த 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 பதவிக்கு அசீஸ் வர்றாங்கன்னு கிடக்கும். இப்போ ஒரு நாள் அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் அந்த ஊரினுடைய அந்த சிட்டியினுடைய ஓரத்தில் வெளிப்புறத்துக்கு போயிட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஃபனாஃபில்லால வந்துட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க அந்த குடிசையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அசீஸ் வர்றாங்கிற சத்தம் கேட்டு இவங்க காதலியை விழுந்துருச்சு. காதலியை விழுந்து இவங்க என்ன செய்யறாங்க, வெளியில் வந்து பார்க்குறாங்க, யூசுப் அங்கேருந்து வர்றாங்க. அப்போ இங்கேருந்து சத்தம் போடுறாங்க, பிஅலா சௌதியா சுப்ஹான மன் ஜஅலல் முலுக அபீதா பில் மஅசியா வ ஜஅலல் அப்த முலுகன் பித்தாஆ. ஒரு அழகான வார்த்தை அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவன் மிக வலிமையானவன். எத்தகைய வலிமையானவன் தெரியுமா? மன் ஜஅலல் முலுக அபீதா, அடிமையாக இருந்தவர்களை அரசராக ஆக்கினான். ஆயிட்டாங்கல்ல. எதன் காரணத்தினால? ஜஅலல் முலுக அபீதா, முதல்ல எதை சொல்றாங்க, அரசர்களாக இருந்தவர்களை அடிமையாக ஆக்கினான். அரசர்களாக இருந்தவர்களை அடிமையாக ஆக்கினான். எதன் காரணத்தினால்? பில் மாசியா, பாவத்தின் காரணத்தினால். நான் அரசி மாதிரி இருந்தேன், இன்னைக்கு அடிமை மாதிரி இருக்கிறேன். காரணம், நான் செஞ்ச பாவம். அத்தகைய என்னை இப்படி ஆக்கி, அதை தான் சொல்றாங்க, வஜஅல மன் ஜஅலல் முலுக அபீதன் பில் மஅசியா, பாவத்தின் காரணத்தினால் அரசராக வாழ்ந்தவர்களை அடியார்களாக மாற்றினானே அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன். வஜஅலல் அப்த முலுகா, அடிமையாக இருந்தவனை பித்தாஆ, அவனுக்கு வழிபட்டதின் காரணத்தினால் அரசராக ஆக்கினானே அத்தகைய அல்லாஹ் மிக தூய்மையானவன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை இது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனை புகழ்ந்தது. ஆனால் அவங்க ஒரு பெரிய படைப்பட்டாளத்தில் போடுறதுனால இந்த வார்த்தை அவங்களுக்கு போய் சேர. இப்போ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க அழுது 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 அவங்களுடைய ரொம்ப அழகான ஒரு பெண்மணி இல்லையா, ரொம்ப அழகான பெண், அழகெல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு கிழவியினுடைய தோற்றத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 90 வயசு கிழவி மாதிரி இருக்கிறாங்க. யாரும் சுலேகான்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் சுலேகான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 90 வயசு கிழவியினுடைய தோற்றத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்தான், இவங்க சொன்னதை காற்றுக்கு ஏவினான். ஃபஅமரல்லாஹு ரீஹ ஃபஅல்கத் கலாமஹா ஃபீ மஸாமிஅ யூசுப், யூசுஃபுடைய காதில் கொண்டு நீ அந்த அவருடைய வார்த்தையை போடு என்றான். காற்று அந்த வார்த்தையை அப்படியே தூக்கிட்டு அவங்க காதில் போடு. இந்த காற்று வாக்கில் சில சமயம் அடிக்கும்போது இந்த பாட்டு தூரத்தில் பாட்டு அங்கே சர்ச்சில் அங்கெல்லாம் காலையில் பார்த்தா எங்கேயே தான் விளங்கும். இந்த காற்று அப்படியே அடிச்சுட்டு ஒரு காற்று வாக்கில் வரும், சத்தங்கள் அப்படி விளங்குற மாதிரி இந்த காற்று அவர்களினுடைய காதில் கொண்டு வந்து இந்த வார்த்தையை போட்டு அப்படியே அதிர்ந்துட்டாங்க. யார் இது, யாருப்பா அது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி சொன்னது. அப்போ அவங்க பார்த்துருந்தாங்க, ஒரு கிழவி இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிழவியை கூப்பிடு அப்படின்னா கிழவி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு 6 மணிக்கு வரப்படும். இந்த கிழவி வந்திருக்கிறாங்க. வந்தால் அவங்களுக்கு என்ன செய்றாங்க, அவங்க நிறைய இதெல்லாம் பேசுகிறாங்க. சுலைஹாங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல, சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படிங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. ஏன்னா அந்த தோற்றம் அப்படி இருக்குது எல்லாம். அந்த அவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கும்போது ஒரு தனி ஒரு அழகு இருக்குமா இல்லையா? இப்போ அதுவும் இல்லை. இறை அச்சத்திலே போய் அப்படியே மயங்கிட்டாங்க. இறை பனாவிலேயே போய் கிழவியில் ஆக குடுகுடு கிழவியாக மாறி போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டது ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு அழகான வார்த்தையை நீங்கள் பேசுறது யாரு அப்படின்னு கேட்கும்போது, யூசுப் என்ன தெரியலையான்னு அவங்க கேட்குறாங்க. யாரும் யூசுப்னு சொல்ல மாட்டாங்க, அமைச்சர் அசீஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இவ எஜமாட்டி இல்லை, எஜமாட்டியாக இருந்தவங்க இல்லையா? யூசுப் என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையே, நான் தான் சுலைஹா அப்படின்னு அவங்க அப்படியே அதிர்ந்துட்டாங்க. சுலைஹாவா, நீங்களா எஜமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண் கலக்கி அப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படி இருந்த மகாராணி எப்படி ஆகிட்டாங்க, எந்த மாதிரி இருந்தாங்க எப்படி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு செய்து. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நான் உங்களுக்காக துவா செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்தில் அவங்களே துவா செய்ய சொன்னதாகவும் இருக்குது. எப்படியோ மொத்தத்தில் உங்களை பழைய நிலைக்கு தோற்றத்திலே என் ரப்பை கேட்டு திருப்பி தரட்டுமான்னு கேட்குறாங்க. அது அவங்களும் சம்மதித்ததாக இருக்கிறது.
அதற்கு பிறகு அவங்க துவா செய்கிறாங்க. பழைய நிலைக்கு சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழைய அழகான தோற்றத்துக்கு வராங்க. அவங்களுடைய அந்த அழகு என்ன செய்கிறது, மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறது. அவங்க கண்ணீர் வடித்தவாறு அவங்க தங்களுடைய மூங்கிலுக்கு போயிட்டாங்க. இப்படி வந்துட்டு போனது கொண்டது எல்லாமே யாருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அரசருக்கு இவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அழைத்தாங்க. மன்னர் கூப்பிட்டார், ரையான் கூப்பிடுறார், என்ன யூசுப் இப்படி சுலைஹா வந்துட்டு போயிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைகளாக நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அவர் கணவர் இறந்தவராக இருக்கிறார், ஏன் நீ அவங்கள கல்யாணம் முடிச்சுக்கிடக்கூடாது? உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தவங்க தானே, அவங்க தன்னை இப்போ தௌபா செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க, நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதை நான் விரும்புகிறேன், அவர்களை திருமணம் முடிக்க நான் விரும்புகிறேன், அந்த விருப்பம் அவர்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த விருப்பம் அவர்களுக்கு இருந்தால் நான் அவங்க கல்யாணம் படிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் அந்த மன்னரை அழைப்பதற்கு முன்பாகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, யா நபி அல்லாஹ் அத்ஹரு தாஹிரின், பரிசுத்தமானவர். அவங்க அத்ஹரு தாஹிரின் தான் கூப்பிடுவாங்க யூசுப் நபியை வந்து, ஏன்னா ரொம்ப பரிசுத்தமாக இருந்தாங்க இல்லையா. அத்ஹரு தாஹிரின், பரிசுத்தமானவர்களிலும் பரிசுத்தமானவர். அத்ஹரு தாஹிரின், அல்லாஹ் சொன்னால் அந்த பெண் உங்களை திருமணம் முடிக்கணும்னு விரும்புகிறான், இறைவனுடைய விருப்பமும் அதுவாகவே இருக்கிறது. இறைவனுடைய விருப்பமும் அதுவாகவே, என்னுடைய விருப்பமும் அதுவாகவே இருக்கிறது. உங்களுக்கு உரிமை தந்திருக்கலாம், நீங்கள் என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலாம் அல்லது மறுக்கலாம், உரிமை கொடுக்கலாம், கட்டாயப்படுத்த இல்லை, கட்டாயப்படுத்தாமல் உரிமை கொடுக்கலாம். அப்போ அல்லாஹ் ஒரு உரிமையை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த நபியாவது மாறுவாங்களா? மாற்றம் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த சிந்தனையோடு வர்றாங்க. மன்னரும் இப்படி கேட்குறார். அப்படி கேட்ட போது அதை அங்கீகரித்து என்ன செஞ்சாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு சரி என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்ததால், அல்லாஹ்வினுடைய விருப்பம் அப்படி தெரிவிக்கப்பட்டதால் நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு ஒரு அழகான வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. ஆனாலும் சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிந்தனை எல்லாம் யாரின் பக்கம் இருந்தது என்றால் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மாறிடுச்சு. அந்த பழைய வேட்கையெல்லாம் இல்லை. 2 குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தது, அஃப்ராயிம், மைஷா என்று 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இதெல்லாம் வந்து அப்ரானி பாஷையில் உள்ள பெயர்கள். அஃப்ராயிம், மைஷா என்ற 2 ஆண் குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு பிறந்தாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க, சூரிய சந்திரன் மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருப்பாங்க. அந்த 2 குழந்தைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. விலகனா குடும்பத்தில் இருக்கிறாங்க, வெறுப்பு இல்லை, அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வணக்கத்திலேயே ஆரம்பிச்சு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் போச்சு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லற வாழ்க்கைக்காக அழைக்கும் பொழுதெல்லாம் கூட அவங்க தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் இறையச்சத்திலே இருந்தது. ஒரு சுவாரஸ்யமான தகவல் கூட என்ன செய்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லற வாழ்க்கைக்காக என்ன செய்கிறாங்க, மனைவி அழைக்கிறாங்க, முடியாதுன்னு ஓடுறாங்க. சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, எனக்கு இறை சிந்தனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று என்னை விட்டுருங்க அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துரத்திட்டு போகிறாங்க. எப்படிங்க பாருங்க, இந்த நிலையை பார்க்குறான் அல்லாஹ் எப்படி பெருட்டி கொண்டு வரலாம் பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துரத்துறாங்க. இப்போ ஏற்கனவே இவங்க துரத்துனாங்க, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துரத்திட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்றாங்க, சட்டை பிடிக்கிறாங்க, சட்டை கிழிச்சிருச்சு பின்னால். அப்போ அதற்கு இது சரியாக போயிடுச்சு. சுலைஹா சொன்னாங்க, அங்கே சட்டை கிழிச்சதுக்கு இப்போ நீங்கள் சட்டையை கிழிச்சிட்டீங்க, அதுக்கு இது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்ன வரலாறுகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. முழுக்க அல்லாஹ்வின் பக்கமே விலகிட்டாங்க, அப்படியே இணைஞ்சிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கத்திலேயே தங்களுடைய மனைவி என்ன செய்ய விட்டுட்டாங்க. எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, ஆனால் அவங்களுடைய சிந்தனைகள் முழுக்க அல்லாஹ் என்று சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆனது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இதனால் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒரு பரிசுத்தமான நிலை அவர்கள் வந்ததால் அவர்களையும் இணைத்து திருமண துவாக்களில் அவர்களை நம்ம என்ன செய்கிறோம், இணைத்து ஓதுகிறோம். அருமையான பெருமக்களே, இப்போ இந்த நிகழ்வு நமக்கு நிறைவாகுது. யாரும் சுலைஹா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிட்டோம். அவருடைய வஃபாத்தை பற்றி பின்னால் வருது, அது மட்டும்தான் இருக்குது. மற்ற சுலைஹா செய்திகள் இதுக்கு மேலே வேற இல்லை. இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது இல்லையா? கடுமையான பஞ்சம் மிஸ்ரில் மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள நகரங்களில் எல்லாம் ஏற்பட்டது. ஷாம், சிரியாவில் ஏற்பட்டது. ஷாம்னு சொன்னால் இன்றைய சிரியா, இன்னைக்கு பலஸ்தீன், இஸ்ரேல் அபகரித்து வச்சிருக்கிறானே அந்த பகுதி, அதுமாதிரி ஜோர்டான், எகிப்தில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஷாம்.
இதெல்லாம் சேர்ந்து தான் ஷாமுக்கு அந்த காலத்தில் பேர். சரதாசனுடைய காலத்தில் ஷாமுக்கு வியாபாரத்துக்குலாம் போனாங்களா இல்லையா? இதுதான் நாடு. இன்றைய பலஸ்தீன், இஸ்ரேலு, அதுக்கு பிறகு ஜோர்டானு, சிரியா, அதோட எகிப்தில் ஒரு பகுதி. இவை தான் ஷாம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் ரோமினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ரோம அரசர்கள் இருந்தார்கள் இல்லையா, ரோமர்கள், அவர்களுடைய கண்ட்ரோல் இருந்து பெரும்பாலும் கிறிஸ்டியன் தான் அங்கே வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய நாடாக தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரதாசனுடைய காலத்தில் தான் இஸ்லாம் அங்கே புகுந்து அதுக்கப்புறம் இஸ்லாமிய நாடாக அவைகள்லாம் மாறியது என்பதை நாம் அறிவோம். இப்போ அந்த பகுதிகள் எல்லா பகுதிகளிலுமே கடும் பஞ்சமாச்சு. எல்லா பகுதிகளிலும் கடும் பஞ்சமாயிடுச்சு. நதிகள் எல்லாம், நிறைய நதிகள்லாம் வற்றி போய்விட்டது. 6 குளங்கள்லாம் வற்றி போய்விட்டது. குளங்களில் கிணறுகளில் தண்ணி இல்லை, மழை இல்லை. இந்த நைல் நதியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, தண்ணீர் குறைவாக ஓடிக்கொண்டிருந்தது. அது போதிய அளவுக்கு மக்களுக்கு காணாது. அது எல்லாம் பரவலாக கிடைக்கணுமே. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய அவங்களுடைய ஊர், நம்ம சொல்லலாம் கானான் தேசம், அந்த கனான், அந்த பகுதி பலஸ்தீன் தான், அந்த பகுதியில் தான் வாழ்றாங்க. அங்கேயும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இப்படி பஞ்சம் ஏற்பட்ட நிலையிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டு சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அழைத்து, இங்கே வாங்கப்பா, நமக்கு கடுமையான பஞ்சமாக இருக்குது, பெரிய கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நாம் உட்காந்துருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஊர் மக்கள்லாம் பாரு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உணவு இல்லை, எல்லார்ட்டையும் கையில் காசு இருக்குது, எல்லார்ட்டையும் கையில் காசு இருக்குது. ஆனால் என்ன இல்லை, உணவு இல்லையே, கையில் காசை திங்க முடியுமா? எனவே இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து விடுபடணும்னு சொன்னால், நான் கேள்விப்பட்டேன் மிஸ்ரில் ஒரு அரசர், ரொம்ப நல்ல அரசராம், அவர் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு, அந்த உணவுகளில் வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாராம், குறைந்த விலைக்கு கொடுக்குறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு ஏற்பட்டது, எவ்வளோ பெரிய பஞ்சம் அப்படிங்கிறது லேசாக நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த அரபகத்தில் சண்டை நடக்கிறதுனால இந்தியாவில் பஞ்சம் வருதுங்கிறோம். பெட்ரோல் இருக்காதுங்கிறோம், எரிபொருள் இருக்காது, கேஸ் கிடைக்காது அப்படிங்கிறான். இன்னும் 1 வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ தான் தமிழ்நாட்டில் கேஸ் இருக்குதுங்கிறான். அதுக்கு பிறகு கேஸ் இல்லை. இனி அங்கேருந்து வந்தால் தான், ஏன்னா ஈரான் தான் கேஸ் அதிகமாக சப்ளை பண்ணக்கூடிய நாடு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஒரு நாட்டில் சண்டை நடக்கும்போது இன்னொரு நாட்டில் பொருளுடைய விலைகள் அதிகமாகுது, எல்லா விலைகளும் அதிகமாகுது. இதே மாதிரி இந்த பஞ்சம் ஏற்பட்டால் எல்லா இடத்துலையும் கையில் காசு இருக்குது, ஆனால் பொருள் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வந்தபோது மிஸ்ரில் மக்கள் என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்தில் வந்து தங்க நாணயங்கள், தீனார், வெள்ளி நாணயங்கள், திர்ஹம், இதை கொடுத்து உணவுகளை வாங்கினாங்க. அரசாங்கம் என்ன செஞ்சு கடை விரிச்சிருச்சு. யூசுப் நபி தான் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களே அந்த உணவு. 7 வருஷத்துக்கு உண்டான உணவுகள், 7 வருஷத்துக்கு இல்லை, 7 வருஷம் தன்னுடைய நாட்டுக்கும் இல்லை. அவங்க ஒரு நபி என்பதால் பரவலாக தேவையான அளவுக்கு மக்கள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, பசியில பட்டினிகளை யாரும் இறந்து விடக்கூடாதுங்கிறதுல அந்த அரசு கவனமாக இருந்தாங்க. அதனால நிறைய இருந்தாங்க. இப்போ அவ்வளவு கதிர்களை அடித்து 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 உணவுகளை என்ன செய்யப்படுது, வெளியாக்கப்படுது. அப்படி உணவுகளை வந்து என்ன செய்யறாங்க, தீனார் திரகங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தீனார் திரகம்லாம் முடிஞ்சு போச்சு முதல் வருஷத்துல. 2ஆவது வருஷத்துல என்ன செஞ்சாங்கன்னா, தங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு வந்து கொடுத்து உணவுகளை வாங்கினாங்க. 3ஆவது வருஷத்துல தங்களுடைய வாகனங்கள், ஒட்டகம் வச்சிருப்பாங்க, குதிரை வச்சிருப்பாங்க, கழுதை வச்சிருப்பாங்க, கோவேரி கழுதை, இதை கொடுத்து என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. 4ஆவது வருஷம் தன்னுடைய அடிமைகளை கொடுத்து என்ன செஞ்சாங்களாம், அடிமைகளை வித்துட்டாங்க, அரசாங்கத்துக்கு வித்து அந்த உணவுகளை வாங்கினாங்க. 5ஆவது வருஷம் வீட்டு பொருட்களை கொண்டு கொடுத்தாங்க. இந்த வரலாற்றில் எழுதுறாங்க, 6ஆவது வருஷம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பல வீடுகளில் ஒன்றும் இல்லை. தங்களும் செத்து போயிடும் போல இருக்குது, உணவு இல்லாமல் பிள்ளைகளும் செத்து போயிடும். என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளே அடிமைகளாக கொடுத்தாங்க அரசாங்கத்துக்கு. பிள்ளைகள் அடிமைகள் கொடுத்தாங்க. ஏன்னா அப்படி அடிமைகளாக கொடுத்தா அந்த பிள்ளைகள் அரசாங்கத்தில் இருக்கும், சாப்பிடும். அந்த பிள்ளைகளை அடிமைகளாக விற்றதுனால உணவு தங்களுக்கு கிடைக்கும், நாம உயிரோட இருக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கொடுத்துருக்கிறாங்க. 7ஆவது வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பிடி கொடுக்கறது ஒண்ணும் இல்லை, பிள்ளையும் இல்லையே, தங்களையே அடிமைகளாக ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த பஞ்சம் இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் இவ்வளவு விரிவா சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி அந்த மாதிரி பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்த அந்த துவக்க காலத்திலேயே அப்போ ஷாம்ல எல்லாம் இந்த மாதிரி கடுமையான பஞ்சம் வந்த போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இந்தாப்பா நீங்க போங்கப்பா, அந்த நல்ல அரசராம், அவர் நிறைய என்ன செய்யறாரு, மானியம் கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனா இன்னொன்று விளங்கிக்கணும், இந்த 7 வருஷத்துக்கு பிறகு 8ஆவது வருஷம் ஒரு செழிப்பு வந்துதான் இல்லையா, அந்த செழிப்பான வருஷத்துல எல்லாத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கொடுத்துட்டான்.
மக்கள்கிட்ட என்னதெல்லாம் வாங்கினாங்களோ, என்ன காசு வாங்கினாங்களோ, நகை வாங்கினாலும் யார் யார் எல்லாமே ரெக்கார்டாக இருந்தது. எல்லா ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோத்தையும் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. இல்லைன்னா இவங்க வேற எங்கேயாவது கொஞ்சம் பேர் உணவு வச்சுருப்பான், எவனாவது மறைமுகமாக பதிக்க வச்சுருப்பான்னு வைங்களேன், அவன்கிட்ட போய் கூடுதல் முறையே காசை கொடுத்துருவானோ. அதனால் இவங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த மக்களுக்கே என்ன செஞ்சாங்க, பழைய நிலைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு நிகழ்வு அது. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஏன்பா நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்ம ஊர் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம உலகம் முழுவதும் நாடு முழுவதையும் பார்க்க முடியாதுன்னா கூட நம்ம ஊரையாவது பார்க்கணும் இல்லையா, நம்ம மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, நம்ம எல்லாம் நம்ம வசதி வாய்ப்போட வச்சுருந்தா இப்போ வசதி வாய்ப்புகள் இருக்குது, உணவு இல்லையே, மக்கள் கஷ்டப்படுறாங்க, எனவே நீங்கள் போங்க, போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அந்த 10 பேரை, மொத்தம் 12 பேர், யூசுப் ஒரு தாய்க்கு பிறந்தது 10, இன்னொரு தாய்க்கு பிறந்தது 2, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களோட தம்பி புன்யாமீன் சொல்லி. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கணக்கியாச்சு. இப்போ புன்யாமீன் இருக்கிறாங்க. புன்யாமீன் வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் புன்யாமீனை விட மாட்டேன். யார் வாப்பா சொல்கிறாங்க, ஏற்கனவே யூசுப்பை கொண்டு காணாக்கி போட்டீங்க, அது ஓனாய் கடிச்சிட்டு அப்படி கடிச்சிட்டு என்னமோ சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ எனக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த பிள்ளை தான், இருக்கிறதுலே இவர் தான் சின்னவராகவும் இருக்கிறார், அதனால் இவர் எங்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் 10 பேர் போகணும். அவங்க அதை பற்றி கவலைப்படையில, சரி பரவாயில்ல, ஏன்னா அவங்களோட பொறாமையெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே தான் இருந்தது. இவங்க மேலேயும் பாசம் இருக்குது, ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பாப்பாவுக்கு இருந்த மாதிரி பல பாசம் யாருக்கு இருக்குது, யார்கிட்டையும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பொறாமைக்கு காரணமாக இருந்தது. அந்த செய்தி நம்ம சொல்லி முடிச்சுட்டோம் ஆரம்பத்திலேயே. இப்போ நான் புன்யாமீன் அனுப்ப மாட்டேன், நீங்கள் 10 பேரும் என்ன செய்யுங்கப்பா, போங்கப்பா, போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே போய் கேளுங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க எல்லாரும் வர்றாங்க. அல்லாஹ் ஏற்கனவே அறிவிச்சிட்டான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் பிரதர்ஸ்லாம் வர்றாங்க, உங்களை நாடி வர்றாங்க, அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்கள், வர்றாங்க, நீங்கள் கவனிச்சுக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். وَجَاءَ إِخْوَةُ يُوسُفَ فَدَخَلُوا عَلَيْهِ فَعَرَفَهُمْ وَهُمْ لَهُ مُنْكِرُونَ. இப்போ அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த கிடங்கு, அந்த இதில் ஏரியாவில் வந்து எல்லாம் பேக் பண்ணி ஒரு தனியான அரசபையிலே தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. அவங்க கண் முன்னால் தான் அந்த உணவுகள்லாம் கொடுக்கப்படும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண் முன்னால் கொடுக்கப்படும். சில சமயங்களில் அவங்க வெளியில் போகிறாங்க, வேறு அதிகாரிகளை வச்சுட்டு போவாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட ஆட்கள் வர்றாங்களே, அவங்க உட்காந்துக்கிட்டாங்க, அரசபையில் உட்காந்துருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வர்றாங்க, 10 பேரும் உள்ளே வர்றாங்க. வந்தோடனே விளங்கிக்கிட்டாங்க. வஜாஇஃபத் யூசுஃப ஃபதஃபலு அலைஹி, அந்த அரண்மனைக்குள் நுழைந்த பொழுது ஃபஅரஃபஹும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை விளங்கி கொண்டார்கள். வஹும் லஹு முன்கிரூன், ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க விளங்கல, அவங்க சின்ன வயசில் பார்த்தது. இப்போ அரசரான இருக்கிறாங்க, அவங்களோட சூரத்தெல்லாம் மாறி இருக்குது. ரெண்டாவது என்ன கேட்டால், அந்த அரச உடைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு கருத்தின்படி அரசர் அந்த காலத்தில் அந்த நாட்டினுடைய அரசுகள் எப்போதுமே நிக்காமு போட்டிருப்பாங்களாம், ஒரு திரை ஒன்று இருக்கும் அப்படின்னு. இப்போ திரையே இல்லைன்னாலும் கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு முழுமையான மாற்றம், வளர்ச்சி, மாற்றம், தோற்றம் எல்லாமே என்ன செஞ்சு டிஃபரெண்ட் அவங்களுடைய அந்த அரசவை. ரெண்டாவது, நம்ம அடிமையாக என்ன செஞ்சோம், 12 தீனாருக்கு, திருகத்துக்கு, வெள்ளி காசுக்கு நம்ம பேசணும் 10 12க்கு நம்ம வித்தம் நம்ம சொன்னோம். அப்போ அந்த மாதிரி 20 ஆளுக்கு 2 எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, 20 வெள்ளி காசுக்கு வித்த ஆள் ஒரு அரசராக இருப்பான்னு நினச்சி பார்த்திப்பாங்களா, கற்பனையே செய்யலை. அதனால் அவங்களுக்கு அந்த சிந்தனை வரல, அரசேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, யூசுப் கேட்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் கானா தேசத்துலேருந்து வர்றோம். ஓ, கானா தேசத்தில் வர்றீங்களா? அங்கேயும் அப்படி தான் பிரச்சனையாக இருக்குதா? ஆமாம், அங்கேயும் அப்படி பிரச்சனையாக இருக்குது, இது இருக்குது. உங்களை பார்த்தா ஜாசூஸ் மாதிரி தெரியுதே அப்படின்னா, உளவாளிகள், ஒற்றர்கள் மாதிரி தெரியுதே அப்படிங்கிறாங்க. எங்கள் நாட்டில் உளவு பார்க்க வந்திருக்கிறீங்களா, ஒற்றர் வேலைகள் செய்ய வந்திருக்கிறீங்களா அப்படின்னு. மஆதல்லா, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம், நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை, நாங்கள் நபிமார்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க. அப்படியா, நபிமார்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களா நீங்கள்? ஆமாம். யார் அது அப்படின்னு. எங்களுடைய தந்தை வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனையும் அவங்கள பற்றிலாம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. எங்களுடைய தந்தையை வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வாப்பா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓ, ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர பிள்ளைகளா நீங்கள்லாம்? இவ்வளோ யார்? இவ்வளோ அதுதானே.
அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் கலீல் தான். அப்போ பெரிய குடும்பத்தில் உள்ள ஆட்கள் தான் நீங்கள். சரி அப்படின்னா இப்போ அவன் நீங்கள் எத்தனை பேர் அப்படிங்க? நாங்கள் 12 பேர். எங்கள் வாப்பாவுக்கு 2 மனைவி, அதில் முதல்ல 10 பிள்ளைகள். முதல் மனைவிக்கு 2வது மனைவிக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. மொத்தம் நாங்கள் 12 பேர். 10 பேர் தான் நீங்கள் அந்த 2 பேர் எங்கே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்கள்ட்டே போட்டு எடுக்கிறாங்க பாருங்க. அந்த 10 பேர் தானே இருக்கிறீங்க, அந்த 2 பேருங்க. அது ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, யூசுப்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டாரு. அப்படியே ஓஹோ, அது அவருக்கு ஓனாய் கடிச்சிட்டுனாலும் போய் சொல்லிக்குது அவர் இறந்துட்டாரு. ஓ இறந்துட்டாரா அப்படி. அப்போ இன்னொருத்தர் எங்க, அவர் புண்ணியாமீன், அவர் வந்து எங்கள் வாப்பா கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள விட மாட்டேன்ட்டாங்க. இருக்கிறலையே அவர் தான் சின்ன வயது, அதனால் அவங்க வயிற்றில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி. சரி சந்தோஷம், பரவாயில்ல. நீங்கள் நபியினுடைய குடும்பத்தை உள்ளவங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்ய, இப்போ தூரம் வந்திருக்கிறீங்க, சில நாட்கள் இங்கே தங்குங்க. உங்களுக்கான உணவுகளை எல்லாம் நான் என்ன செய்கிறேன், ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் இந்த உணவுகள் நீங்கள் கொண்டு போய் ஊர் முழுவதும் கொடுக்கணுங்கிறீங்க. அதுக்கு போதிய அளவுக்கு நீங்கள் வாகனங்களை கொண்டு வரல. ஆனால் நான் உங்களுக்கு நிறைய தர்றேன். ஏன்னா அவங்கள எல்லாம் அருமையான முறையில் தங்க வச்சாங்க. தங்க வச்சு நல்ல உணவுகள் நான் சொல்லிட்டேன். மற்ற அதிகாரிகள்லாம் அவங்கள நல்லா கவனிங்க, எல்லாம் நல்லா கவனித்து இப்போ அனுப்பப்படுது. அவங்க கொண்டு வந்த அந்த வாகனம் போக சில வாகனங்கள் எல்லாம் நிறைய பொருட்கள் ஏற்றப்படுது. இப்போ சொன்னாங்க, நான் உங்களை எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அரசே, எங்கள் இடத்துல நீங்கள் ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் நினச்சதை விட கூடுதலாக தந்துருக்கிறீங்க. ஆனாலும் இது எங்கள் ஊருக்கே போதாது தான். ஆனால் நாங்கள் இவ்வளோ தருவீங்க நாங்கள் நினைக்க இல்லை. காசு கொடுத்து தான் வாங்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. தங்க காசு வெள்ளி காசு, தங்க காசு வெள்ளி காசுங்க தான் எல்லா நாட்டுக்கும் செல்லுமே. தங்கம் தானே, தங்கம் வெள்ளி இதான் எல்லா நாட்டுக்கும் தான் செல்லி போடுமே. அதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த காலத்தில். ஆனால் இப்போ அதை காசுலாம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஓரளவு பெரிய காசு இல்லைனாலும் கூட மலிவான விலைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பொருள்கள் நிறைய கொடுத்தாங்க, எக்கச்சக்கமான பொருள் கொடுத்ததுனால அதுக்கு தகுந்தவாறு அவங்க என்ன செஞ்சாங்க, காசுகளை வாங்கி காசுகளாகவும் நகைகளாகவும் கொடுத்துருக்குறாங்க. நகைகளாகவும் என்ன செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னுடைய ஒரு அதிகாரியை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் சரி, அவங்க தந்த அந்த கிரயமாக தந்த அவைகளை எல்லாம் ஒரு மூடை, சின்ன மூடை கட்டிடுங்க. காசு தானே, அது நகையெல்லாம் கட்டி அந்த உணவுப் பொருள் வைக்கிறீங்களே எப்போதுமே, அது இது பழங்கள், அதுக்குள்ளே இதை என்ன செஞ்சிடணும், திணிச்சிடணும். ஏதாவது ஒரு பேக்கில் வச்சு நீங்கள் கட்டி, அது தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கட்டி அந்த ஒட்டகத்தில் ஏற்றி விட்டுருங்க. எதுவுமே என்ன செய்ய, அவங்க கொண்டு வந்து அத்தனையும் இங்கே அனுப்பிடணும். இது எல்லாம் அவங்க திட்டமிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவங்களாம் அழைச்சி, நீங்கள் திருப்பி வரணும், ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த உணவை நான் உங்களுக்கு தர்றேன். சொல்லுங்கள் அரசே, நீங்கள் திரும்பி வரும் பொழுது இன்னொருத்தர் யாரோ சொன்னீங்களா, அவர் பேர் என்ன, புண்ணியாமீன். புண்ணியாமீனா, உங்களுக்கு தெரியாதா? புண்ணியாமீன் சொந்த தம்பியில் உடன்பிறப்பு, அவரை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். நான் அவரை பார்க்கணும். அப்போ தான் நான் நம்புவேன். நீங்கள் சொல்கிறதுலாம் நபியினுடைய குடும்பம்னு சொன்னீங்களே, அப்போ தான் நான் நம்புவேன். அதனால் அவரை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். சரியா? இல்லை, எங்கள் வாப்பா விட மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதில் கொஞ்சம் கண்டிஷனாக பேசுனாங்க. என்ன பாடுபட்டாலும் அவர் வரணும், வந்தால் தான் அடுத்த முறை உங்களுக்கு நான் உணவு தருவேன், இல்லைன்னா உணவுகள் தர முடியாது. இன்னொன்று ஏன் வச்சுக்கோங்க, இப்போ 10 பேர் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் 9 பேர் தான் திரும்பி போகணும். ஒரு ஆளுக்கு இருக்கணும். ஒரு ஆளை நான் இங்கே வச்சுக்கிடுவேன், சும்மா அனுப்ப மாட்டேன். அதில் யார் அப்படின்னு சீட்டு குலுக்கி போடுவோம். நீங்கள் யார் இருக்கு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சீட்டு குலுக்கி போட்டது. அதில் ஷமூன் அப்படிங்கிற பேர் வந்து அந்த 10 பேரில் ஒரு ஆள் ஷமூன். இந்த ஷமூன் யாருன்னு சொன்னால், எல்லாம் கொல்லணும்னு வரும்போது கொண்டாதீங்கப்பா, எப்படி தான் நம்ம தம்பின்னு சொன்னார்ல, அவர் பேர். அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இது ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை வெளிப்படுது. ஷமூன், எனவே ஷமூன் இங்கே இருக்கட்டும், இவரே இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, 9 பேர் போங்க, உங்களுக்கு நான் உணவுகள் நான் நிறைய தந்திருக்கிறேன், தாராளமாக கொண்டு போங்க. நீங்கள் வரும்போது அவரை கூட்டிகிட்டு வரணும். அவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் இவரை உங்களோட என்ன திருப்பி அனுப்புவேன், திரும்ப உங்களுக்கு நான் உணவு தருவேன் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அதோடு அவங்க வர்றாங்க. அருமையான பெருமக்களே, இந்த நமக்கு டைம் முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம இந்த தகவல்களை நம்ம தொடருவோம். இந்த வரலாற்றிலிருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வந்து முசப்பி காரணங்களை ஏற்படுத்துகிறவன். ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அதற்கான பதிலை இன்னொரு இடத்துல தந்துடுவான். ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அதுக்கான பதிலை தந்துடுவான். ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மூசா நபியினுடைய காலத்தில் மூசா நபி கேட்குறாங்க, அல்லாஹ்வே, நீ எவ்வாறு நீதி செலுத்துவாய் என்பதை பார்க்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன், என்ன நீதியை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு அதான் கேட்டான். நம்பிக்கை இல்லையா? இந்த நீதி செலுத்துவது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவங்க படாத பாடுபட்டாங்க அந்த கவுமில் கடந்துக்கிட்டு. உண்மையிலே நீதி செலுத்துறது லேசான விஷயம் இல்லை.
நீங்கள் நம்ம நாடுகளில் பார்க்குறோமா இல்லையா, மன்றங்களில் ஒரு வருவான் நம்மகிட்டே வருது, பிரச்சனை வருது, மாப்பிள்ளை பொண்ணோட பிரச்சனை வருது, நாம் என்ன விசாரிக்கிறோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நமக்கு வேண்டியவராக இருப்பார், ஆனால் தப்பு அவர்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொன்னதோட அவர் நம்மளோட பேச மாட்டார். இது சாதாரணமாக இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் நம்முடைய உறவை புரிந்து கொள்கிறார். தப்பு உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் இது செய்யணும் சொன்னா இல்லை இல்லை அவங்க அப்படி எல்லாம் விசாரிச்சாச்சு, இதுதான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதோட நம்முடைய உறவுகளே என்ன செய்வார், முடிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் நடக்கும். இதுக்கே இப்படி இருக்க, அப்போ ஒரு நீதிமன்றத்தில் சரியான நீதியானவங்க உட்கார்ந்து ஆட்சி செய்வதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆகிரத்தில் அவ்வளவு பேருக்கு நீதி தேர்மை அல்லாஹ் தஆலா. அப்போ எவ்வளவு பெரிய நீதி, அதை பார்க்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வரலாற்றில் பின்னால் ஞாபகம் வரதான் அதை சொல்வோம். எனவே இதிலிருந்து என்ன நம்ம விளங்குகிறோம் என்றால், அல்லாஹ்வினுடைய குதரத்து என்பது ஆச்சரியமான. அவன் ஒரு சபபை ஏற்படுத்தி என்ன செய்வான், இன்னொன்றை நிவர்த்தி செய்வான். அதான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அந்த நீதியை செலுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திகச்சு போனான். எனவே இதன் வழியாக, இந்த உரையின் வழியாக அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மஹப்பத் அதிகமாகும். அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரியமும் நமக்கு அதிகமாகணும். அல்லாஹ்வினுடைய அந்த குதரத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا يا رب العالمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونبينا سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.